ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா பைத்தான் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதை எங்கே யூஸ் பண்ணுறோம், ஏன் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஆஹ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், சரி நான் வந்து ஒரு கோடு எழுதிட்டேன். பைத்தான் கோடு வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா? அது வந்து இத்தனை லைனாக இருக்குது. நிறைய லைன் இருக்குது கோடு. நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே என் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும்பா, நான் எழுதிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 50 லைன் கோடு எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது 50வது லைன். ஓகேங்களா? இது லைன் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இது இங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக இந்த லைன் நம்பர் 1லேருந்து ஆரம்பித்து எனக்கு ஃபுல்லாக முடியும். ஓகேங்களா? லைன் நம்பர் 50 வரைக்கும் எனக்கு முடியணும். ஸ்டார்டிங்லேருந்து இங்கே எண்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வரணும். ஆனால் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு ஒரு 15-20வது லைனில் ஒரு எரர் வருது. என்னடா எரர் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, என் கோடு வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிட்டு அங்கேயே நின்று வெளியே வந்துடுது. எனக்கு இங்கே தான் வெளியே வரணும். எனக்கு இந்த இந்த போர்ஷன்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. எனக்கு இங்கேயே டெர்மினேட் ஆகிட்டு வெளியே வந்துடும் என் கோடு. என்னடா இது, என் கோடு இப்படி வெளியே வரக்கூடாதே அப்படின்றத நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? அதுக்கு தான் வந்து எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது என் ஃப்ளோ வந்துட்டு இங்கே ஆரம்பித்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் எனக்கு இங்கே எக்ஸெப்ஷன் ஏதாவது எரர் வருது அப்படின்னா, மறுபடியும் இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ளே போயிட்டு, இங்கே எக்ஸெப்ஷனுக்குள்ளே என்ன சொல்லியிருப்பேன்னா, இதே லைன்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்கணும், அதே இதை வந்து நான் இங்கே சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸெப்ஷனில் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு எக்ஸெப்ஷனில் அதே லாஜிக்கை ஹேண்டில் பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து இதை முடிச்சு விட்ரும். அப்போ என் ஃப்ளோ வந்துட்டு ஸ்டாப்பே ஆகாது. இங்கே ஆரம்பிக்குது, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு பதில் இங்கே போயிட்டு எக்ஸெப்ஷன் பிளாக் போயிட்டு எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் எக்ஸிக்யூஷன். ப்ரோக்ராம் வந்து எனக்கு நடுவில் டெர்மினேட் ஆகாது. என் எல்லா லைனும் எங்கே ஆரம்பிச்சதோ ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் என்னோட எக்ஸிக்யூஷன் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? நடுவில் எங்கேயும் இதாக இருக்காது, டெர்மினேட் ஆகிருக்காது. அப்போ இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, இதுக்கு தான் வந்து எக்ஸெப்ஷன். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸெப்ஷன். எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் எனக்கு இப்படி போயிட்டு ஒரு அங்கே இருக்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு இந்த லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். இதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். சரி, இது என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரன் டைம் எக்ஸெப்ஷன். ரன் டைம் எரர். ரன்னிங் டைமில் எனக்கு எரர் வருதில்ல, அந்த எரரை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இது. இன்கேஸ் நான் கோடிங்கே தப்பாக எழுதுகிறேன்ப்பா, இப்போ நான் எழுதுகிற கோடே எனக்கு தப்பு அப்படின்னா அதை என்னால் சரி பண்ண முடியாது. நான் கோடை ஒழுங்காக எழுதியிருக்கணும். கோடை எப்படி நான் ஒழுங்காக எழுதியிருக்கணும், எனக்கு வந்து ப்ராப்பராக எல்லாத்துக்கும் சின்டாக்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா? சின்டாக்ஸே ப்ராப்பராக இல்லை, லெட்ஸே எனக்கு வந்து இஃப்பில் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும் லாஜிக்கு, எனக்கு நான் கோலன் கரெக்டாக வச்சுருக்கணும், வேரியபிள்ஸை நான் கரெக்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும், இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கணும், இந்த இது ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், வேரியபிள்ஸை கரெக்டாக நேம் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சின்டாக்ஸில் செக் பண்ணணும். இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸெப்ஷன் எங்கே ஹேண்டில் பண்ணலான்னா ரன் டைம் எக்ஸெப்ஷன். ரன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிற போது வர இது பண்ணுறது தான் வந்து ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? நம்ம இப்போ டெமோக்கு ஓகே. ஹாய், இப்போ டெமோ பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், A = 10ன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். பின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். 20ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ A and B வாங்கிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். எது பிரிண்ட் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் எழுத போகிறேன். என்ன கால்குலேஷனாக, சிம்பிளாக ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், டிவிஷன் வந்து பண்ண போகிறேன். இப்போ A வந்து டிவைட் பண்ணி ஏஆல் A டிவைடட் பை B அதுதான். ஸோ ஏதோ என்னுடைய கால்குலேஷன். இப்போ சின்டாக்ஸ் கரெக்டாக, A கரெக்டாக சொல்லியிருக்கேன், பிக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன், எனக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. என் சின்டாக்ஸ் கரெக்டு, என் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு,
கரெக்டாக அவுட்புட் வந்துச்சு. இப்போ இதே நான் வந்து இப்போ இங்கே வந்து 0 சொல்லிடுறேன். மேலே வந்து ஏதோ ஒரு இது 20 சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வேரியபிள். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு எக்ஸப்ஷன் வந்துருச்சா? இப்போ இந்த இந்த இதுதான் வந்து ப்ரோக்ராம் வந்து நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ எப்படி எக்ஸப்ஷன் கேப்சர் பண்ணுறோன்னா ட்ரைன்ற ஒரு கீவேர்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? ட்ரை, அதுக்கப்புறம் வந்து எக்ஸப்ட்ன்றது இது ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? எக்ஸப்ட்டுக்கு அப்புறம் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு இருக்குது. அதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வர எக்ஸப்ஷனை என்ன வருதோ நான் இதில் எல்லாத்துலேயும் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிட்டு இதை அப்படியே கீழே பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட், எனக்கு வந்து எரர் வந்திருக்கு, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எரர் வந்திருக்கு. அந்த எரர் என்ன எரர்னா, இங்கே என்ன எரர் மெசேஜ் வந்துச்சு, இதில் தான் நம்ம வாங்கணும். இதுதான் என்னுடைய வேரியபிள். அப்போ இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த வேரியபிளில் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், மேலே எழுதின லாஜிக் அப்படியே எழுதுறேன். நான் என்ன பண்ணேன், மேலே a = 10 சொன்னேன், b = எனக்கு வந்து 20. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். மேலே அதுதான் நம்ம எழுதணும்ல. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதிக்கிறேன். இங்கே வந்துட்டு எனக்கு என்னென்னா அவுட்புட் வரும். அவுட்புட் ஆஃப் a, நான் டிவைட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? இதுதானே மேலே நம்ம பண்ணோம். கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நான் மேலே எழுதினேன். இங்கே வந்துட்டு எனக்கு எரர் வந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எக்ஸப்ஷன் பிளாக் ஓகேங்களா போட்டு, நான் இதுதான் பேசிக் எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணுற பிளாக். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகுனா, இங்கே வராது. எனக்கு இந்த பிளாக்குள்ளே வரவே வராது. இந்த பிளாக்குள்ளே எப்போ வரும்னா, எப்போ நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே வருது, பி இது பண்ணுது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போகுது, பிரிண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது, வெளியே வந்துடுச்சு. இப்போ எனக்கு எக்ஸப்ஷன் வேணும்ல. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 0 போட்டுக்கிறேன். 0 சொல்லிவிட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்துச்சு. மீன்ஸ் என்னோட ஃப்ளோ வந்து இங்கே ஆரம்பிக்குது, இங்கே வந்துடுது. ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது, செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது, தேர்ட் லைன் வரும்போது இங்கே எனக்கு எக்ஸப்ஷன் வந்துருச்சு. எக்ஸப்ஷன் வந்தோடனே டேரெக்டாக ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகாமல், க்ளோஸ் ஆகாமல் இது என்ன ஆகுனா, இந்த பிளாக் போயிடும். இந்த எக்ஸப்ஷன் பிளாக் போயிட்டு இந்த எரர் என்ன எரர் வந்ததோ அந்த எரரை கேப்சர் பண்ணி என்ன மீனிங்ஃபுல்லான இது வந்து நிறைய வராமல், லெட்ஸே இப்போ எனக்கு வந்து இங்கே இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேனே பாருங்களேன், என்ன சொல்லும் இது பார்த்தீங்கன்னா எந்த லைனில் வந்ததுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 6 மார்க் சொல்லியிருக்குல்ல, இந்த லைனில் வந்து எனக்கு 0 டிவிஷன் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுதில்ல. ஆனால் எனக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஜாஸ்தியாகும் போது இது உள்ளே போகும். படிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் வந்து தேடி தேடி போகணும், இது எந்த லைனு, எந்த மாடியூலு, எந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி சிம்பிளிஃபைடாக இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு மீனிங்ஃபுல்லாக எனக்கு இங்கே சொல்லிடுச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.